சூப்பரான மோர் குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு துவரம்பருப்பையும் அரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கிட்டு இது கூட அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பிகாஸ் இது வந்து கட்டி ஆகும். ஸோ நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். இது வந்து அந்த கட்டி ஆகாமல் கலந்து விடணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இருக்கிற புளிக்காத தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கூடவே பெருங்காயம் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரே ஒரு கொதி, நம்ம ரசத்துக்கு விடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கொதி வர வரைக்கும் மூடிட்டு எடுத்துகிட்டு இது மேலே மல்லி இலையை தூவிட்டு